யாழில் மற்றுமொரு இளம் பாடசாலை பெண் உயிரிழப்பு. வெளியே நடமாடும் கொலையாளிகள். டிக்டாக் வலைத்தளத்தில் உலாவும் வீடியோக்கள். கிணற்று கொலையில் கொலை செய்யப்பட்ட ஏழை பெண்ணின் வீடு. 20 நாட்களாக தேடி கழித்த கணவன் மற்றும் பிள்ளைகள். வெளியான சோக பின்னணி. மலேக மக்களை இழிவுபடுத்தி சர்ச்சையை கிளப்பிய அர்ச்சுனா எம்பிக்கு எதிராக முறைப்பாடு. இணையதளத்தில் பேசு பொருளாகும் சம்பவம். யாழ்ப்பாணத்தெல்லாம் படிச்சவன்டா. யாழ்ப்பாணத்தாண்டாலே படிச்சவன். கிளிநொச்சியில் இருக்கிற நாய் எல்லாம் மத்திய நாட்டில இருந்து வந்திருக்கிற நாய் 100% நீ பேசாமல் இரு. மகிந்த நாமலுக்கு நீ செய்தது தெரியும். ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் எம்பி அர்ச்சுனா முன்னாள் எம்பி கஜேந்திரன் கடும் வாக்குவாதம். நடக்க இருந்த பாரிய விபத்து. சிறுத்தை வேகத்தில் பாய்ந்து சென்ற நபர். இணையதளத்தில் வைரலாகும் வீடியோ. சட்டவிரோத மணலகழ்வு திட்டமிட்டு மடக்கிய இளைஞர்கள் போலீசாருடன் இணைந்து அதிரடி. போதைப்பொருள் கடத்தலால் பல கோடி ரூபாய் சொத்துக்கு அதிபதியான பெண். போலீசாரின் அதிரடி. இலங்கையை தமது நண்பன் என்று அறிவித்த ஈரான். ஈரானில் இருந்து எம்மால் எரிபொருளை பெற முடியாது என அறிவித்த அரசு. காரணம் இதுதான். மீண்டும் உயர்வடையும் எரிவாயு விலை. மக்களுக்கு பேரிடி செய்தி. இந்திய பிரதமர் மோடிக்கும் ஜனாதிபதி அனுரவுக்கும் இடையில் தொலைபேசி உரையாடல். பேசப்பட்டது இதுதான். அஸ்பெசும பெறும் முதியோர்களுக்கான மகிழ்ச்சி தகவல். வங்கிக்கு வைப்பு செய்யப்படும் பணம். ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களுக்கு ஈரானின் முக்கிய அறிவிப்பு. நட்பு நாடுகளுக்கு அழைப்பு. சிக்கிக்கொண்ட பாரிய எண்ணெய் கப்பல்கள். யாழில் பாடசாலை மாணவியின் மரணத்துக்கு காரணமானவர்கள் கைது செய்யப்படுவார்களா? யாழ்ப்பாணம் பண்டத்திருப்பு பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் கல்வி பயிலும் மாணவி மனவிரக்தியால் தவறான முடிவெடுத்துள்ளார். அறியப்பட்ட புலனாய்வு தகவலின்படி குறித்த மாணவி தன்னுடைய வீட்டுக்கு அருகில் இடம்பெற்ற திருட்டுச் சம்பவம் ஒன்றை காட்டிக் கொடுத்ததாகவும் இதனால் ஆத்திரமடைந்த திருட்டு கும்பல் மாணவியை தவறான வார்த்தை பிரியங்களால் பேசிய ஒளிப்பதிவை குறித்த மாணவியின் அக்காவின் கணவருக்கு அனுப்பினர். மேலும் அதனை டிக்டாக் வலைத்தளத்திலும் பதிவிட்டுள்ளனர். குறித்த பதிவை அக்கா தங்கையிடம் காட்டியுள்ளார். அதனால் மனவிரக்தி அடைந்த தங்கையான பாடசாலை மாணவி தவறான முடிவெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எனினும் குறித்த சம்பவம் தொடர்பில் இதுவரையில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை. அண்மையில் மட்டக்களப்பில் கிணற்றுக்குள்ளிருந்து மீட்கப்பட்ட பெண்ணின் கொலை விவகாரம் நாடெங்கும் வைரலாக பேசப்பட்டது. குறித்த சம்பவம் தொடர்பில் குடும்ப பெண் உள்ளிட்ட பலர் கைது செய்யப்பட்டதோடு அதற்கு பயன்படுத்தப்பட்ட வாகனங்களும் மீட்கப்பட்டன. இந்நிலையில் இந்த வீட்டிலிருந்து வெளியே சென்ற அந்த பெண் கிணற்றிலிருந்து உடலமாக மீட்கப்படும் வரை 20 நாட்களாக தேடி எவருக்கும் குறித்த பெண்ணை கண்டுபிடிக்க முடியாதன் காரணம் என்ன என்று கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. மேலும் அந்த பெண்ணுடைய குடும்பத்தின் கணவர் 4 பிள்ளைகளின் ஏக்கம், அழுகை மற்றும் அவர்களின் வீடு தொடர்பான புகைப்படங்களும் வெளியாகி பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளன. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் திங்கட்கிழமை மாலை நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இதன்பொழுது பிரதான சந்தேக நபர்களை 4 நாட்களுக்கு தடுத்து வைத்து விசாரணை செய்ய அனுமதி வழங்கியதோடு கொள்ளையிடப்பட்ட நகைகளை கொள்வனவு செய்த நகைக்கடை உரிமையாளர்களை எதிர்வரும் 27ஆம் தேதி வரை விளக்கமறியலை வைக்க நீதவான் உத்தரவிட்டார். வெளிநாடொன்றில் தன்னுடைய வாகனத்தை வீதிக்கருகிலிருந்த பகுதியொன்றில் வாகனத்தை நிறுத்திய பெண் பிரேக்கை அழுத்தாமல் தன் காரை நிறுத்திவிட்டு அருகிலிருந்த கடைக்கு நடந்து சென்றபோது திடீரென்று வாகனம் பின்னால் இயங்கி வீதியை நோக்கி போய் பாரிய விபத்து ஏற்படுத்தும் வகையில் நகர்ந்துள்ளது. இதை அவதானித்து அருகில் இருந்த கடையிருந்த நபர் மிக வேகமாக இயங்கி வாகனத்துக்குள் பாய்ந்து வாகனத்தை நிறுத்தியுள்ளார். குறித்த சம்பவம் வைரலாகி குறித்த நபருக்கு பாராட்டுகள் குவிய தொடங்கி வருகின்றன. இளைஞர்கள் முன்வந்து தமது கிராமத்தில் இடம்பெற்ற மணலகழ்வை தடுத்து நிறுத்திய சம்பவம் நேற்று இரவு பதிவானது. மட்டக்களப்பு நகரின் வடக்கே சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் சித்தாசி தாண்டி அமைந்துள்ளது. குறித்த பகுதியின் சந்தனமடு ஆற்றுப்பகுதியில் சட்டவிரோத மணல் கொள்ளை இடம்பெற்றதை அறிந்து போலீசாருடன் குறித்த பகுதிக்கு சென்ற இளைஞர்கள் மணல் ஏற்றி வந்த உளவியந்திரங்களை வழிமறித்து மணல் அகழ்வினை தடுத்து நிறுத்தினர். கிளிநொச்சி பகுதியில் வாழும் மலேக மக்களை கடந்த சில நாட்களாக சமூக வலைதளங்களில் இழிவாக பேசியதாக கூறப்படும் அர்ச்சுனா எம்பிக்கு எதிராக முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சேவை சந்தை வர்த்தக சங்கத்தினர் தெரிவித்தனர். பெண்களையும் மக்களையும் இழிவாக பேசுவது கண்டிக்கத்தக்கதென்றும் அவர்கள் வலியுறுத்தினர்.
மேலும் தைரியம் இருந்தால் அர்ச்சுனா எம்பி கிளிநொச்சிக்கு வந்து தன்னுடைய அரசியலை காட்டி செல்லட்டும் என சவாலாகவும் கருத்துக்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இதேவேளை மலையக மக்களை ஒப்பிட்டு இழிவுபடுத்துவது குற்றமாகும் என்றும் அதற்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணத்தெல்லாம் படிச்சவன்டா, யாழ்ப்பாணத்தாண்டாலே படிச்சவன். கிளிநொச்சியில் இருக்கிற நாய் எல்லாம் மத்திய நாட்டில இருந்து வந்திருக்கிற நாய் 100% சோ பிரிச்சு கலைக்கலாதா? என்னால பிரிச்ச கலைக்கலாதாடா? இனவாத பிரதேசவாதம் என்ன கலைக்கலாதா? யாழ்ப்பாணத்துக்கு உங்களுக்கு தண்ணி கொடுக்க இயலாது. ஆனா யாழ்ப்பாணத்து வாட்சிமார் வந்து உங்களுக்கு பிடிங்கி படிப்பிக்கணும். யாழ்ப்பாணத்து டாக்டர்மார் வந்து உங்களுக்கு ஆணிய பிடுங்கணும். என்னன்றா மனம் பெருமவங்களுக்கு. வணக்கம். இன்றைய நாளில் நாங்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வந்திருக்கின்றோம். கடந்த நாட்களிலே அர்ச்சுனா பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் கடந்த பல காலங்களாக இந்த மலையக மக்களை இழிவுபடுத்தி பலவிதமான அவதூறான வார்த்தைகள், வெறுப்பு பேச்சுகளை அவர் வெளிப்படுத்தியிருந்தார். ஆனால் 2 நாளைக்கு முன்பதாக இன்னும் மோசமான முறையில் மிகவும் மலையக தமிழர்கள், குறிப்பாக கிளிநொச்சியிலே வாழுகின்ற மலையக தமிழர்களை இழிவுபடுத்தி தகாத வார்த்தைகள், அதாவது மிருகங்களை ஒப்பிட்டு அவர் வந்து தன்னுடைய இந்த வெறுப்பு பேச்சை செய்திருக்கின்றார். ஆகவே பாராளுமன்றத்திற்குள்ளே அவர் பாராளுமன்ற சலுகைகளை பயன்படுத்தி பலமுறை சொல்லியிருந்த போதிலும் இது தொடர்பான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை. ஆனால் இந்த முறை வந்து மிக தெளிவாக மிகவும் மோசமான முறையில் இந்த மலையக தமிழர்களை இழிவுபடுத்தி பேசியிருக்கின்றார். ஆகவே இவர் இதை உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். தொடர்ந்து இவ்வாறான வெறுப்பு பேச்சுகளை பேசாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவும், அதே நேரம் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் ஒரு நபருக்கு எதிராக அல்லது ஒரு சமூகத்துக்கு எதிராக வெறுப்பு பேச்சு பேசுவது வந்து ஒரு மிகவும் குற்றமான ஒரு விடயமாக நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இன்றைய நாளிலே இந்த குற்றவியல் விசாரணை திணைக்களத்தின் ஊடாக அவரை விசாரித்து அவருக்கான தகுந்த சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தான் இன்றைய நாளில் நாங்கள் மலையக சிவில் பிரதிநிதிகள் என்ற வகையில் மலையக மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற மலையக மக்களுடைய அந்த பூமியிலிருந்து வந்தவர்கள் என்ற வகையில் அந்த சமூகத்தோடு ஒட்டி வாழ்ந்தவர்கள் என்ற வகையில் எங்களுக்கு வலிக்கிறது இவர் தொடர்ச்சியாக இவ்வாறான வெறுப்பு பேச்சுகளை பேசுவது. ஆகவேதான் இன்றைய நாளிலே நாங்கள் முறைப்பாடு செய்வதற்காக இவ்வாறு ஒன்று கூடி வந்திருக்கின்றோம். போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட பெண் சந்தேக நபர் ஒருவருக்கு சொந்தமான 300 மில்லியன் ரூபாவுக்கும் அதிக பெறுமதியுடைய சொத்துக்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். போதைப்பொருள் வர்த்தகத்தால் ஈட்டப்பட்ட வருமானத்தில் இந்த சொத்துக்கள் கொள்வனவு செய்யப்பட்டதாக போலீஸ் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அதற்கமைய கொழும்பு 14 மற்றும் ஜாயில பகுதிகளில் அமைந்துள்ள 514 லட்சம் ரூபாவுக்கும் அதிக பெறுமதியுடைய காணி, 4 கடை அறைகள், 3 மாடி வீடு மற்றும் 59 லட்சம் ரூபாய் பணம், 6 வங்கிக் கணக்குகள் ஆகியவற்றை பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் முடக்குவதற்கான உத்தரவுகளை நீர்கொழும்பு மற்றும் கொழும்பு மேல் நீதிமன்றங்கள் நீடித்து அமுல்படுத்தியுள்ளன. விசாரணைகளின் போது வெள்ளம்பிட்டிய பகுதியில் 30 மில்லியன் ரூபாய் பெறுமதியான மற்றொரு சொகுசு வீடு கண்டறியப்பட்ட நிலையில் அதை மார்ச் 20ஆம் தேதி முதல் 7 நாட்களுக்கு முடக்குவதற்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இலங்கைக்கு எரிபொருள் வழங்க தயாராக இருப்பதாக இலங்கைக்கான ஈரான் தூதுவர் கருத்து வெளியிட்டமை தொடர்பில் அமைச்சரவை ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிச ஈரான் தூதுவரின் கருத்தை வரவேற்ற அமைச்சர், அதேவேளை கப்பல்களை கொண்டுள்ள நாடுகளுக்கு அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளும் திறன் உள்ளது என்றும், ஆனால் நமது நாட்டிற்கு அந்த வாய்ப்பு இல்லை என்றும் தெரிவித்தார். அவரின் கருத்துக்கு நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். ஆனாலும் நாங்கள் இப்போது கச்சா எண்ணெய் மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய்க்காக பல ஓர்டர்களை ஏற்கனவே வழங்கியுள்ளோம். அதற்காக ரெண்டர் திறக்கப்பட்டுள்ளது. அந்த எண்ணெயை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று நம்புகிறோம் என்று ஒரு ரெண்டர் திறக்கப்பட உள்ளது. தற்போது திறந்திருக்கும் ரெண்டரின் படி ஏப்ரல் மாதத்தில் பல எண்ணெய் கப்பல்கள் பெறப்படும். இவற்றை கொண்டு எண்ணெயின் அளவை நிர்வகிக்க வேண்டியிருக்கும் என அவர் தெரிவித்தார். சர்வதேச வர்த்தக பதற்றம் காரணமாக எதிர்வரும் ஏப்ரல் 1ஆம் தேதிக்குள் எரிவாயு விலை திருத்தம் தொடர்பில் தீர்மானிக்கப்படும் என லிட்டோ நிறுவனத்தின் தலைவர் சர்ண குணவர்த்தன தெரிவித்தார். எதிர்வரும் மே மாதம் வரையில் போதுமான கையிருப்பு உள்ளது. அதன்படி ஏற்கனவே முன்பதிவு செய்யப்பட்ட எரிவாயு கப்பல் விரைவில் நாட்டை வந்தடையும். எவ்வாறாயினும் சர்வதேச சந்தையில் எரிசக்தி உற்பத்திக்கு நிலவும் கேள்வியின் அடிப்படையில் எதிர்வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி புதிய விலை அதிகரிக்கப்படும் என லிட்டோ நிறுவனத்தின் தலைவர் சர்ண குணவர்த்தன மேலும் தெரிவித்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையில் தொலைபேசி உரையாடல் ஒன்று இடம்பெற்றது. இதன்பொழுது மத்திய கிழக்கில் நிலவும் மாறிவரும் சூழ்நிலைகள் குறித்தும், குறிப்பாக உலகளாவிய எரிசக்தி பாதுகாப்பில் ஏற்பட்ட பாதிப்பு குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளதாக இந்திய பிரதமர் தமது எக்ஸ் தளத்தில் தெரிவித்தார்.
இந்தியா இலங்கை இடையிலான எரிசக்தி ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கும் பிராந்திய பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கும் முன்னெடுக்கப்படும் முக்கிய திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து ஆராய்ந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அஸ்வெஸ்மன் நலம்புரி திட்டத்தின் முதலாம் கட்டத்தின் கீழ் 70 வயதுக்கு மேற்பட்ட முதியோர்களுக்கான மார்ச் மாத கொடுப்பனவு குறித்து நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளது. அதன்படி இந்த கொடுப்பனவுகள் எதிர்வரும் 26ஆம் தேதி வழங்கப்பட உள்ளதாக அந்த சபை தெரிவித்துள்ளது. இந்த தொகைகள் எதிர்வரும் 26ஆம் தேதி அந்தந்த பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு நேரடியாக அனுப்பப்படும் என நலம்புரி நன்மைகள் சபை குறிப்பிட்டுள்ளது. மார்ச் 26ஆம் தேதி முதல் பயனாளிகள் தமது அஸ்வெஸ்ம கணக்குகளினூடாக இந்த பணத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹார்முஸ் நீரிணை வழியாக பகைமையற்ற கப்பல்கள் செல்வதற்கு ஈரான் நிபந்தனையுடன் கூடிய அனுமதியை வழங்கியுள்ளது. இந்நிலையில் சர்வதேச கடல்சார் அமைப்புக்கு ஈரான் அனுப்பியுள்ள கடிதத்தில் இந்த தீர்மானம் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் இந்த அறிவிப்பின்படி இந்த கப்பல்கள் கண்டிப்பாக ஈரானிய அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் இந்த போரில் அவர்களுக்கு ஆதரவாக செயல்படும் நாடுகளின் கப்பல்கள் பகைமையற்றவை என்ற பிரிவில் வராது என்பதை அவை இந்த நீரிணையை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஈரானுக்கு எதிராக இராணுவ நடவடிக்கையை தடுக்கவே இத்தகைய விகிதாசார பாதுகாப்பு நடவடிக்கை எடுத்துள்ளதாக ஈரான் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி பாரசீக வளைகுடா பகுதியில் சுமார் 3100 கப்பல்கள் தேங்கி கிடப்பதாக தெரிய வந்துள்ளது. உலகின் 20% எண்ணெய் போக்குவரத்து நடைபெறும் இந்த பாதையில் ஈரானின் இந்த ஒருங்கிணைந்த போக்குவரத்து முறை சர்வதேச சந்தையில் ஏற்பட்டுள்ள கடுமையான எரிசக்தி நெருக்கடியை சற்று குறைக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பலிகாமம் வடக்கு தெல்லிப்பளை பிரதேச செயலக ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரனுக்கும் இடையில் கடுமையான வாக்குவாதம் இடம்பெற்றது. உங்களுக்கு இனவாதமா செயற்பட்டவர் என்று சொல்லுங்க. பலாலி ஓய்சி, பலாலி போலீசார், அங்க வந்திருந்த அனைத்து போலீசார் நீங்களா இல்லையா? நாங்கள் ஒரு நாளும் டாக்டர் சனம் நாங்கள் போக்குவரத்துக்கு இடையூறு பண்ணி ஒரு நாளும் போராட்டம் செய்யல. முடிவு சொல்லி இது முடிவு சொல்ற கூட்டம் இல்ல, ஒருங்கிணைப்பு கூட்டம். ஐயா, நாங்கள் அதுக்குரிய நடவடிக்கை எடுப்போம். அதுக்காக விரும்பியோ விரும்பாமலோ நான் தான் பதில் சொல்ல வேண்டாம். சரியாது, நீங்க சட்டம் பாடுங்க. அதுக்கு வழக்கு போட தேவையில்லை. எனக்கு அவங்க விடுறேன் சொல்லிட்டாங்க. அதை எடுத்து கொடுப்பேன். அதை என்ன வேலை எனக்கு? இந்த பிச்சைக்காரன் புண்ண சொறியில இல்ல வேலை. வழியா விளையும் கொள்ளுங்க. உங்களுக்கு வேணுமெண்டா பிச்சைக்காரன் புண்ணா இருக்கிற தையிட்டு. ஆனா எனக்கு அங்க இருக்கிற சனத்துல வழி தெரியும். சும்மா நான் ஒவ்வொரு கதையா சொல்லுவேன். ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் வெடிவண்டி செத்தா உங்களை மாதிரி கள்ளங்களால அதை மறக்க வேண்டாம். வழக்கு போடுறது யாழ்ப்பாண தையிட்டி சட்டவிரோத விகாரையின் நிலைப்பாடு தொடர்பில் ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ஸ்ரீ பவானந்த ராஜாவிடம் கஜேந்திரன் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த அவர், இந்த விடயம் தொடர்பில் ஜனாதிபதி மட்டத்தில் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக விரைவில் தீர்வு வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். மேலும் குறித்த விகாரைக்கு ஆதரவாக காவல்துறையும் இராணுவத்தினரும் செயற்படுவதோடு காணி உரிமையாளர்களுக்கு உள்ளே நுழைய அனுமதி மறுத்துவிட்டு தென்பகுதியிலிருந்து வருவோருக்கு பாதுகாப்பு வழங்குவதாகவும் தங்கள் மீது காவல்துறையினர் பொய் வழக்கு பதிவு செய்வதாகவும் சுட்டிக்காட்டினார். இந்நிலையில் அங்கே குறுக்கிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா, காவல்துறை உங்களுக்கு எதிராக செயற்பட்டால் காவல்துறைக்கு எதிராக நீங்கள் வழக்கு போட்டிருக்கலாம் என்று தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த கஜேந்திரன், எல்லா விடயத்துக்கும் வழக்கு போட முடியாது என்று பதிலளித்த போது, எனக்கு யாரும் அடித்தால் எனக்கு வழக்குக்கு போக முடியாது என்றால் அவர்களை சுட முடியுமா என்று அர்ச்சுனா கேள்வி எழுப்பினார். இதையடுத்து சபையில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்நிலையில் பலாலை காவல்துறையினர் இரவாதமாக செயற்பட்டதாக கஜேந்திரன் தெரிவித்த நிலையில், நீங்கள் போக்குவரத்துக்கு இடையூறு விளைவித்தீர்கள், என்னிடம் ஆதாரம் இருக்கிறது என்று அர்ச்சுனா தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த கஜேந்திரன், அர்ச்சுனா நீ பேசாமல் இரு, உன்னிடம் ஆதாரம் இருந்தால் நீ போய் வழக்கு போடு, தேவையில்லாமல் கதைக்க வேண்டாம் என்று தெரிவித்தார். இந்நிலையில் சபையில் மீண்டும் வாக்குவாதம் பலத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. எல்லாம்
யாழில் மற்றுமொரு இளம் பாடசாலை பெண் உயிரிழப்பு. வெளியே நடமாடும் கொலையாளிகள். டிக்டாக் வலைத்தளத்தில் உலாவும் வீடியோக்கள். கிணற்று கொலையில் கொலை செய்யப்பட்ட ஏழை பெண்ணின் வீடு. 20 நாட்களாக தேடிக் கழித்த கணவன் மற்றும் பிள்ளைகள். வெளியான சோக பின்னணி. மலேக மக்களை இழிவுபடுத்தி சர்ச்சையை கிளப்பிய அர்ச்சுனா எம்பிக்கு எதிராக முறைப்பாடு. இணையதளத்தில் பேசு பொருளாகும் சம்பவம். யாழ்ப்பாணத்தெல்லாம் படிச்சவன்டா. யாழ்ப்பாணத்தாண்டாலே படிச்சவன். கிளிநொச்சியில் இருக்கிற நாய் எல்லாம் மத்திய நாட்டில இருந்து வந்திருக்கிற நாய் 180%. நீ பேசாமல் இரு. மகிந்த நாமலுக்கு நீ செய்தது தெரியும். ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் எம்பி அர்ச்சுனா, முன்னாள் எம்பி கஜேந்திரன் கடும் வாக்குவாதம். நடக்க இருந்த பாரிய விபத்து. சிறுத்தை வேகத்தில் பாய்ந்து சென்ற நபர். இணையதளத்தில் வைரலாகும் வீடியோ. சட்டவிரோத மனநகழ்வு திட்டமிட்டு மடக்கிய இளைஞர்கள் போலீசாருடன் இணைந்து அதிரடி. போதைப்பொருள் கடத்தலால் பல கோடி ரூபாய் சொத்துக்கு அதிபதியான பெண். போலீசாரின் அதிரடி. இலங்கையை தமது நண்பன் என்று அறிவித்த ஈரான். ஈரானில் இருந்து எம்மால் எரிபொருளை பெற முடியாது என அறிவித்த அரசு. காரணம் இதுதான். மீண்டும் உயர்வடையும் எரிவாயு விலை. மக்களுக்கு பேரிடி செய்தி. இந்திய பிரதமர் மோடிக்கும் ஜனாதிபதி அனுரவுக்கும் இடையில் தொலைபேசி உரையாடல். பேசப்பட்டது இதுதான். அஸ்பெசும பெறும் முதியோர்களுக்கான மகிழ்ச்சி தகவல். வங்கிக்கு வைப்பு செய்யப்படும் பணம். ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களுக்கு ஈரானின் முக்கிய அறிவிப்பு. நட்பு நாடுகளுக்கு அழைப்பு. சிக்கிக்கொண்ட பாரிய எண்ணெய் கப்பல்கள்.